இன்னொன்று நம்ம நந்தகுமார் சார் சொல்லும்போது அவருடைய மௌனம்தான் அவருக்கு பலம் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த மௌனம்தான் பலம் என்பது ஒரு முன்னுதாரணமாக ஏதாவது இருந்திருக்குதா? ஒரு கரூர் துயரத்தில் அவர் அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளானது. இப்போதும் அதை அதிமுக பாஜக இரண்டுமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய ஒரு திரைப்படம் இப்பொழுது எப்போது வெளிவரும் என்பது தெரியாமல் முடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவருடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து அவர் மௌனமாக இருப்பது சரி என்று நந்தகுமார் ஒரு பார்வையில் கூறியிருக்கார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் விரும்புவாங்களா, இல்லைன்னா இப்படி மௌனமாக இருப்பதுதான் ஒரு மக்கள் விரும்புகிறாங்களா? இல்லையா, ஜனநாயகத்திலேயே கருத்துரிமை, மக்களின் குரலாக யார் ஒருவர் மக்களின் உணர்வுகளை கருத்துக்களாக பிரதிபலிக்கிறார்களோ, ஜனநாயகத்தில் கருத்து தான் எதிரிகளை தாக்குகிற ஆயுதம். ஜனநாயகத்தில் எதிரிகளின் ஆட்சியை மாற்றுவதுதான் வாக்கு. ஆகவே கருத்தை வெளியிடுவதற்கே அஞ்சுகிற ஒருவர் எந்த அடிப்படையில் பலமானவர் என்று அரசியலை நன்கு உணர்ந்த இந்திய நாட்டின், தமிழ்நாட்டின் சர்வதேச அரசியலை நன்கு உணர்ந்த எங்கள் நந்தகுமாரை போன்ற வெச்சப்பிடித்தவர்களே, அல்லது எங்கள் நாஞ்சில் சம்பத்தண்ணனை போன்றவர்களே அவருக்கு வக்காலத்து வாங்குவதுதான் பெரிய வியப்பு நமக்கு. ஏன்னா நீங்க ஒரு பேரறிஞர் அண்ணாவை இவர் ஒரு கொள்கை தலைவராக காட்டுறார், தந்தை பெரியாரை போட்டு காட்டுகிறார். அவர்கள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் 95 வயது 97 வரை உயிரிடுகிற வரை மக்களோடு, மக்களுக்காக கருத்துக்களை மக்களிடத்திலே உணர்வுபூர்வமாக கடத்தி மக்களை பக்குவப்படுத்தி மக்களின் நல்வாழ்வுக்கு வாழ்நாள் எல்லாம் உழைத்த தலைவர். அது மாதிரி நீங்க ஆன்மீகத்துல கூட எத்தனையோ நீங்க துறவிகளை பார்த்துருக்கோம். விவேகானந்தர் ஐயா வரைக்கும் நீங்க 24 மணி நேரமும் உறங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் கருத்துக்களை தத்துவமாக, கோட்பாடாக, கொள்கையாக கடத்தி இருக்கிறார்கள். அது பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சியை வென்றெடுத்த ருஷ்ய நாட்டின், சோவியத் யூனியனின் லெனின், ஸ்டாலின் போன்றவர்களே, மக்கள் செஞ்சினத்தை உருவாக்கிய மாசேதுங் போன்ற மகத்தான மக்கள் பேரெழுச்சியை உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள், இங்கிலாந்து நாட்டினுடைய சர்ச்சில் போன்றவர்கள் எல்லாம் பேசித்தான் உலகத்தை வடிவமைத்தார். ஆனால் உலகத்திலேயே பேசாமல் மௌனம் ஆயுதம் என்று விஜயை கருதுகிறாரோ இல்லையோ, விஜயை ஆதரிப்பவர்கள் கருதுவதுதான் பெரும் பிழை, பெரும் அவமானம், பெரிய தாழ்வு. ஆகவே அந்த விஜய் மௌனமாக இருப்பது பலம் அல்ல, பலகீனம். ஏனென்றால் அவருக்கு கருத்தை சொல்லுவதற்கான ஆற்றல் இல்லை, சிந்தனை கருத்து அங்கு செறிவில்லை. ஆகவே அவர் அச்சப்பட்டு பயந்து போய் மௌனமாக ஒதுங்கி இருக்கிறார். திரைப்படத்திலே அவர் யாரோ எழுதி கொடுப்பதை 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்கு ஒருக்காக பேச வைத்து ஸ்கிரிப்ட் அதை எடிட் செய்து கட் பண்ணி திரையில கொண்டு வந்து காட்டுறாங்க. பெரிய மாவீரரை போல, மிகப்பெரிய சொற்பொழிவாளரை போல, வழக்கறிஞரை போல, மருத்துவரை போல, அரசியல் கட்சி தலைவரை போல செயற்கையாக காட்டினார்கள். ஆகவே அவர் இயற்கையிலேயே அப்படிப்பட்ட ஆற்றலை, அறிவை பெற்றிருக்காத விஜயை பொது தளத்தில் வந்து அரசியல் மேடைகளை நிறுத்துகிற பொழுது அவர் மிரண்டு போய், அவர் பயந்து போய் கருத்தை பேசாமல் தவிர்த்து 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களிலே அவர் விலகி போய் கேரளுக்குள்ள போறார், அல்லது பழையூர் பங்களாவில் போய் மறைந்து கொள்ளுகிறார். ஆகவே அது மிகப்பெரிய பலகீனம் என்று நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே நாட்டு மக்கள் விஜயை புறக்கணிப்பாங்க. ஓகே சார், நம்ம இப்போ இந்த முதல் சுற்றுல இந்த விஜய் ஃபேக்டரை பற்றி பேசணும். நந்தகுமார் சார், இப்போ நம்ம கேட்கறது உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே வாக்கு வங்கி பலம் என்பது தமிழகத்தில் எவ்வளவு இருக்குதா நினைக்கிறீங்க? அவர் வந்து 2014 அவங்க வாக்கு வங்கி வந்து ஒரு 17,51,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க 2014 அண்மை காலத்தில் தனித்து நிற்கும் போது. இதற்கு முன்னால் 87 அந்த மூப்பனார் தலைமையில் தனித்து நிற்கும் போது அவர்கள் வந்து ஒரு 19.8% வாக்குகள் அப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில், அது ஜாடிகள் நின்ற ஒரு காலகட்டம், திமுகன்றது தனித்து காங்கிரஸ் கட்சி நின்றது, மூப்பனார் தலைமையில் அது நிற்கக்கூடிய அந்த காலகட்டம் 87. ஆனால் இந்த 87 2014 தான் அவர்கள் வந்து தனித்து நின்றிருக்கிறார்கள். 19.8 அதிமுக ஜான் பிரிந்து நின்ற காலம். இன்னொன்று 2014 தனித்து நிற்கும் போது ஒரு 17 லட்சம், இது 4.3%, ஒரு 4% வாக்குகள் தான். அதே போல் 2011 உள்ளாட்சி தேர்தலையும் அந்த 4 அந்த பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இதே 4 அந்த 4.56% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது பெரும்பாலும் நகராட்சிகள், உள்ளாட்சி தேர்தலிலும் 4% தான், சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு 4% வாக்குகளை தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது அவர்கள் கூடுதல் தொகுதிகளுக்கான பேரம் கேட்பதற்கு தாவேக்கா ஒரு காரணமாக இருக்கிறது ஒன்று.
இதே போல தேமுதிகவும் அவருடைய வாக்கு வங்கி கடந்த அண்மை கால தேர்தலில் பெரிய சரிவை சந்தித்துள்ளது. ஆனால் இருவரும் அதிக இடங்கள் கேட்டு அந்த பேரம் பேசுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், விஜயனுடைய தாவேக்கா. வேற எந்த காரணமும் கிடையாது. என்ன காரணம்னா, இப்ப தனியரசு அவர்கள் இப்ப ஒரு கட்சி தலைவரா, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைவரா அவர் அப்படிதான் பேசி ஆகணும். நம்ம வக்காலத்து வாங்குறோம், நம்ம வக்காலத்து வாங்கல. மக்கள் கிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம எடுத்து சொல்றோம். அது எந்த கட்சியா இருந்தா என்ன. இப்ப ஸ்கிரிப்டடா பேசுறாரு விஜய். சினிமால ஸ்கிரிப்ட் தான் பேசுவாங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழகத்துக்கு முதலமைச்சரா இருக்கிறவரு எங்கயாவது ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறாரா? ஒரு இடத்த சொல்லுங்க தனியரசன் அவர்களை. இங்க தலைவர் பேசுறத விமர்சிக்கணுமா? அது ஒரு கேள்வி. அப்போ இன்னைக்கு 2 வருஷம் முடிந்த கட்சிவே இன்னைக்கு 140 வருஷம் முடிஞ்ச கட்சி காங்கிரஸ் அவங்கள ஒரு ஆல்டர்னேட்டா பார்த்து இன்னைக்கு திமுகவை ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கலக்கத்துக்கு உண்டு பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு அவங்களால கூட்டணி ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 2 வருஷமான விஜய் அவர்கள் தான். அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளார எந்த ஒரு கட்சி மேலையும் ஏற்கனவே பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அளவுக்கு அவங்கள ஒரு பெட்டிங் பாயிண்டா வச்சு இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கூட்டணி பேசின சரித்திரத்தையே நம்ம பார்த்ததில்லை. அப்ப இதுவே என்னன்னா, இப்ப நம்ம சொல்றதை விடுங்க, அண்ணன் தனியரசு சொல்ற மாதிரி இன்னைக்கு கட்சிக்காரங்களே அதைத்தானே என்டார்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு பிரேமலதாவும் காங்கிரஸும் தாவேக்கா இருக்கனால இந்த அளவுக்கு தள்ளி போடுறாங்க. ஒண்ணே அந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 4.3 தான் வாங்குதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. ஏன்னா அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2011 இந்த 2000 இன்னைக்கு திமுக 1977 ஆகட்டும், 52 ஆகட்டும், 67 ஆகட்டும் தனிச்சு நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சதவீதம் வாங்கினாங்க? 24.8% தான் திமுக வாங்குச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 234 தொகுதியில 25% தான் ஒதுக்க முடியும் சொல்ல முடியுமா?